நேசிக்கிற நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாள், இந்த 5ஆம் மாதத்தினுடைய கடைசி நாளில் ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்தீர், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் நல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் நடக்கிற ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வரவிடுதான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற வேளையில் கொண்டு வரும் ஆண்டவரே. பாடுகிற பிள்ளைகள் மேல நல்ல அபிஷேகம் இறங்கட்டும். இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு மனதை தாரும். பிஎஸ் சிஸ்டம் சரியாய் செயல்படணுமே. எலக்ட்ரிசிட்டி தடை இருக்கக்கூடாது ஆண்டவரே. வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே எல்லா தடைகளை நிர்மூலமாக்குங்க. பரிசுத்த ஆவியானோர் மகிமைப்படுவீராக. மனிதன் அல்ல ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எல்லா வித ஆண்டவரே நன்மைகளினால் எங்களை நிரப்பும். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சமூகம் பனி துளி போல் காலமெல்லாம் என்
போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைபிடித்து நடக்க பழகுகிறார். கயிறுகளால் கட்டி இழுத்து கொண்டார், கைபிடித்து நடக்க பழகுகிறார். நுகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஊட்டுகிறார். நுகத்தடி அகற்றி விட்டார், பக்கம் சாய்ந்து ஊட்டுகிறார். மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. பனித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார். பனித்துளி போல் என் இதயத்திலே வார்த்தையினால் தினம் நிரப்புகிறார். பணிவிடை தொடர்ந்து செய்வேன், பலியான இயேசுவுக்காய். பணிவிடை தொடர்ந்து செய்வேன், பலியான இயேசுவுக்காய். மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. நீலி மலர் போல் மலர்ந்திடுவே, இவனும் மரம் போல் படர்ந்திடுவே. கர்த்தரி சமூகம் பனித்துளி போல் மரமெல்லாம் என் இதயத்திலே. கர்த்தரி சமூகம் பனித்துளி போல் மரமெல்லாம் என் இதயத்திலே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. மலர்ந்திடுவே, படர்ந்திடுவே, நறுமணமாய் பரவிடுவே. இந்த காலவேளையிலே நாம் கடந்து போவோம். உங்களுடைய வேதாகமத்திலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். ஆமென். 14ஆம் வசனத்தை இந்த நாளில் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஆ ஆ நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எருசலேமுக்காக மகா வைராக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சகரியா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளில் சிறிய தீர்க்கதரிசிகளில் மிக முக்கியமான ஒருவர். இந்த தீர்க்கதரிசி நிறைய காரியங்களை ஆண்டவருடைய வருகை குறித்து தீர்க்க தரிசனமா இந்த புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதை படிச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் என்பது ஒரு அருமையான வேத பகுதிகள் கொண்ட 14 அதிகாரங்களை கொண்டதான ஒரு சிறிய தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனத்தை
சகரியாவுக்கு எப்போது உண்டானது என்று சொல்லி நீங்கள் வேதத்தில் பார்ப்பீர்களானால் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 8ஆம் மாதம் இத்தனியாவின் மகனாகிய பெரேகியாவின் குமாரனாகிய சகரியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை. தரியு அரசாண்ட காலம். இந்த தரியு ராஜா அவை குறித்து நீங்கள் வேதத்தில் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, தரியு அரசாண்ட காலம் கோரேஸ் அரசாண்ட காலமா, தரியு அரசாண்ட காலம் தானியேல், சாத்ராக், மேஷாக் போன்றதான வாலிபர்கள் எருசலேமில் இருந்ததான நாட்கள். எருசலேமிலிருந்து பிடிபட்டு கொண்டு வந்தவர்கள். இந்த நாட்கள் தான் இந்த சகரியாவும் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். சோ இப்படிப்பட்ட நாட்களிலே தேவன் உரைக்கிறதான ஒரு வார்த்தை எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க. ஒரு பட்டணத்திற்காக ஆண்டவர் ஏன் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? எருசலேம், சியோன், இந்த ரெண்டும் ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் இந்த ரெண்டுமே பரலோகத்தை குறிக்கிறதான ஒரு காரியம். எருசலேம் மகாராஜாவினுடைய நகரம், எருசலேம் சமாதானத்தின் பட்டணம் என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த எருசலேமில் தாவீது அரசாட்சி செய்த ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம். இஸ்ரவேலர் ஆளுகை செய்யும் போது எருசலேம் அந்த தேசத்துக்கு தலைநகராக இருந்தது. அப்படியானால் இந்த தேசத்திற்காக, இந்த பட்டணத்திற்காக ஆண்டவர் ஏன் வைராக்கியம் பாராட்ட வேண்டும்? இந்த பட்டணத்தில் தான் தேவனுடைய சபை கட்டப்பட்டது. இந்த பட்டணத்தில் தான் தேவனுடைய சபை இடிக்கப்பட்டது. இந்த பட்டணம் அதிபயங்கரமான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டதான ஒரு நகரம் இந்த எருசலேம் நகரம். இந்த எருசலேமை குறித்து ஏராளமான காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த பட்டணத்திற்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் வைராக்கியம் கொண்டார்? நீங்க 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் கடும் கோபமாயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் பிதாக்களின் மேல் என்னவா இருக்கிறாரா? கடும் கோபம். கோபம் வருவதற்கு நிறைய காரணங்கள் சொல்ல முடியும். பிள்ளைகளாக இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளிடத்துல நாம் கோபப்படுவதற்கு காரணம், நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? சத்தமா சொல்லுங்க. கோபம் வரும். அப்படிதானே? கோபம் வரும். பேசிக்கொண்டே இருக்கிறோம், திரும்ப திரும்ப எதிர் பேசும்போது என்ன வரும்? கோபம் வரும். கோபம் வருவதற்கு பல காரியங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் மேலே, இந்த பிதாக்கள் மேலே கோபம் கொள்வதற்கு நிறைய காரியங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாசித்த பகுதியில் எருசலேமுக்காக தேவன் வைராக்கியமாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த எருசலேம் நகரம் உலகத்தில் இருக்கிறதான எல்லா பட்டணங்களிலும் மைய பகுதி எது என்றால் எருசலேம். இந்த எருசலேமில் யூத மக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள், சோத்திர அராபியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட மக்கள் வாழுகிறதான ஒரு பட்டணம். இன்றைக்கு அந்த பட்டணம் உலகம் முழுவதும் இருக்கிறதான மக்களுடைய கண்கள் எதன் மேல் நோக்கமாக இருக்கிறது என்றால் இந்த பட்டணத்தின் மேல் அதிகமாக நோக்கமாக இருக்கிறது. ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே போகிறார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்ததான நாசரேத், கலிலேயா, அற்புதம் செய்ததான அந்த கிராமங்கள் எல்லாம் இந்த எருசலேமை சுற்றிலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்டதான இந்த பட்டணத்தின் மேல தேவன் வைராக்கியமாக இருக்க காரணம், இந்த பட்டணம் ஏற்கனவே அழிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இந்த பட்டணத்தை அழிக்க இப்போதும் உலகம்
பயங்கரமாய் தீவிரித்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் ஆளுகை செய்கிற ஒரு மகாபெரிய பட்டணம் இந்த எருசலேம் பட்டணம். ஆகவே இந்த எருசலேமை சுற்றிலும் கழுகுகளைப் போல எதிரிகள் சூழ்ந்து இருந்தாலும் ஒன்றும் இந்த பட்டணத்தையோ இந்த பட்டணத்தில் குடியிருக்கிற மக்களையோ செய்ய முடியவில்லை. அதே போலதான் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்களையும் என்னையும் எத்தனை விதமான சத்துருவின் போராட்டங்கள் நம்மை தாக்கினாலும் நம்மை பாதுகாக்க தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பாதுகாப்பு மட்டும் உங்களுக்கும் எனக்கும் இல்லை என்றால் நாம் என்றோ இந்த உலகத்தை விட்டு மாண்டு போயிருப்போம். ஆகவே தேவன் எருசலேமின் மேலே இவ்வளவு வைராக்கியம் கொண்டிருப்பாரானால் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களுக்காக, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக அதிகாரம் பெற்றிருக்கிறதான உங்களை பாதுகாக்க எவ்வளவு வைராக்கியமா ஆண்டவர் இருப்பார். அதனால தான் சொன்னார், உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு அவர் என்ன செய்வாராம், ஏந்தி கொள்வார். அப்படின்னா நம்ம மேல எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நம்முடைய தேவன், நம்முடைய மேல எவ்வளவு அக்கறை உள்ள தேவன் நம்முடைய தேவன். ஆனால் இவ்வளவு அக்கறை நம்ம மேல இருந்தும் நாம் சில நேரங்களில் ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை பார்த்து குறை சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் எருசலேமுக்காக சியோனுக்காக தோத்துறோம், நான் என்ன செய்கிறேன், வைராக்கியமா இருக்கிறேன், நான் உங்களை பாதுகாப்பேன், நான் உங்களை என்ன செய்கிறேன், பாதுகாப்பேன். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியினால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன். பாருங்க, இங்க இவங்க ஆண்டவர் கோபம் கொள்வதற்கான காரணம் என்னவென்றால் அவர்கள் என்ன கேட்டை அதிகரிக்க, அதாவது தேவையில்லாத சில காரியங்களை அவர்கள் செய்ததினால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவங்களை அவர்கள் செய்ததினால தேவன் அவர்கள் மேல வைராக்கியமா இருக்கிறார், அவளை அழிக்க வைராக்கியமா இருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னோடு பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய வைராக்கியம் தான் இன்றைக்கு அந்த பட்டணத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அவர் வைத்திருக்கிற வைராக்கியம், அவருடைய தம்முடைய தூதர்களை கொண்டு அந்த பட்டணத்தை வேலையடைத்து இருப்பதனால கர்த்தர் அந்த பட்டணத்தை பாதுகாக்கிறார். இதே தேவன் தான் இன்றைக்கு உங்களை சுற்றிலும், உங்களுடைய வீட்டை சுற்றிலும், உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் வேலையடைத்து பாதுகாக்கிறதுனால எந்த தீங்கும் உங்களையோ உங்களுடைய குடும்பத்தை அணுகாதபடி தேவன் இதுவரை நடத்தி வருகிறாரே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வைராக்கியம் என் குடும்பத்தின் மேல இருக்கிறது, என்னை பாதுகாக்கிறது. ஆண்டவருடைய வைராக்கியம் என் குடும்பத்தை என் பிள்ளைகளையும் பாதுகாக்கிறது என்று சொல்லி இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளையை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை பாதுகாப்பு எப்படி கிடைக்கிறது, பாதுகாப்பு எப்படி உண்டாகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை யாராவது ஒரு வாசிக்கலாமா? ஆமென். சால்விய வைராக்கியத்தை சால்வியாக அவர் என்ன செய்தாராம்? உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற கர்த்தர். அவர் சொல்றாரு, நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பினாலும் ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதலனும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு நினைக்கிறேன் ஒரு வசனத்தை எனக்கு திடீர் ஞாபகம் வருது. எபேசியருக்கு நிருபம் திருப்புங்க 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ரட்சிப்பு என்னும் சத்தியம் என்னும் கச்சை, அது 4ஆம் எத்தனை அதிகாரம்? 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுங்க, எல்லாரும் எடுங்க.
எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பொல்லாங்கனியையும் அதானே கட்டினவர்களாய் தரித்தவர்களாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். லட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள்? எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமா, போதும் போதும் போதும், கர்த்தர் நல்லவர். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் நம்ம வாசித்த பாருங்க. இந்த வசனம் என்ன வசனம் வாசித்தோம்? ஏசாயா 59ஆவது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசித்தோம் பாருங்க. இந்த வசனமும் நாம் இப்போது எபேசியர்கள் நிருபத்தில் வாசித்தோம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 14 முதல் சில வசனங்களை. இந்த வசனங்களை நீங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த ரெண்டு வசனத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். அங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது விசுவாசம் என்னும் கேடயம் அப்படித்தானே சொல்லுது. விசுவாசம் என்னும் கேடயம், சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், இதை தரித்து கொள்ளணும். ஆனால் இங்க பவுல் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவையும் தமது சிரசில் தரித்து நீதியை சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்தி வைராக்கியத்தை சால்வையாக என்ன செய்கிறாராம்? போர்த்து கொள்ளுகிறார். இப்ப நல்லா கவனிங்க, சால்வை எதற்கு போர்த்துகிறோம்? சொல்லுங்க. சால்வை ஏன் போர்த்துகிறோம்? குளிராம இருப்பதற்கு. உண்மை அப்படிதானே? வேறொரு விஷயத்துக்கு சால்வை போர்த்துறாங்க. எதுக்கு? மரியாதை, கனப்படுத்துவதற்கு. நல்லா கவனிங்க, பாதுகாப்புக்கு தேவன் ஷால் தர்றாரு, கனத்திற்கும் நாம் என்ன செய்கிறோம்? ஷால் போர்த்துகிறோம். அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் இருக்கிறதான உன்னை கனப்படுத்த அவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நம்ம பாட்டு பாடுறோம்ல, என் கை ஏந்தி நிக்காது, என் தலை என்ன செய்யாது? குனியாது. தேவன் உன் தலையை என்ன செய்வார்? அங்கதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை ஷால் போத்தி உன்னை நான் கனப்படுத்துவேன், அதற்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், நான் வைராக்கியமா இருக்கிறேன். உன்னை நான் என்ன பண்ண போறேன்? உயர்த்த போறேன். அல்லேலூயா. உன்னை உயர்த்த போறேன், உன்னை பாதுகாப்பு தரப்போறேன். என்ன செய்ய போறேன்? பாதுகாப்பு. நம்ம விமானத்தில் பிரயாணம் செய்யறோம்ல, விமானத்தில் அதிகாலையில் நம்ம சென்னையிலிருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா குளிரும்ல, சிலர் குளிரும். உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம கையில் ஷால் இருந்தால் எடுத்து மூடிக்கிடுவோம். இல்லைன்னா நம்ம ஏற சோசிட்ட பிளாங்கெட்டு கேட்போம்ல. நீங்களாம் கேட்பீங்களா என்னமோ தெரியாது, கேட்டால் கிடைக்கும். அந்த ஷால் கிடைக்கும், நல்ல ஒரு ஷால் கிடைக்கும். அது எதற்காக வச்சிருக்காங்க? குளிர் தாங்க முடியாது, குளிர் தாங்க முடியாது என்பதற்காக வச்சிருக்காங்க. இரவு நேர விமானத்தில் பிரயாணம் பண்ணும்போது நாங்கள் இங்கேருந்து போகும்போதே ஜெர்கின், சொட்டு, தொப்பியெல்லாம் ரெடியாக போயிட்டோம். ஏன்னா நாங்கள் 10:30 மணிக்கு பிரயாணம், இரவு பிரயாணம், பயங்கரமான குளிர் இருக்கிற நேரம். ஸோ அப்போ அந்த சால்வை நமக்கு எதை கொடுக்கிறது? பாதுகாப்பை கொடுக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு நான் என்னவா இருக்கிறேன்? வைராக்கியமா வச்சிருக்கேன், உன்னை வைராக்கியமா இருக்கிறேன். அதனால அருமையான பிள்ளையை, எருசலேமுக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிற ஆண்டவர் எனக்காக வைராக்கியமா இருப்பாரா? இருப்பார். உன்னை பாதுகாக்க தேவன் வைராக்கியமா இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் சொல்றார், சால்வை என் வைராக்கியம், சால்வை உனக்கு நான் தந்திருக்கிறது சும்மா இல்லை மகனே, உன்னை பாதுகாப்பதற்காக. உன்னை பாதுகாப்பதற்காக மட்டுமல்ல, நீ தலை குனிந்து போன இடத்துல, உன்னை எல்லாரும் துரத்தி விட்ட இடத்துல பேர் சொல்லி உன்னை அழைச்சி உனக்கு ஒரு ரட்சிப்பென்னு சால்வைய, நீதி என்னும் சால்வைய உனக்கு போட்டு உன்னை அழகு பார்க்க நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர்! கர்த்தருடைய பிள்ளைய, இந்த காலையில உண்மையில வைராக்கியமாய் இருக்கிறதான கர்த்தர், உண்மையில உன்னை கனப்படுத்த நினைக்கிறதான கர்த்தர்,
உன்கிட்ட இருந்து சில வைராக்கியம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்கு வைராக்கியம் இருக்கா? எதன் மேல எல்லாம் நீ வைராக்கியம் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீதை குறித்து வேதம் சொல்லும்போது தோத்திரம் 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது சொல்கிறார், தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்ன செய்தது? பட்சித்தது. அப்போ தேவனுடைய வீட்டை குறித்து உன்மேல வைராக்கியமாய் இருக்கிற ஆண்டவர், நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இப்படி திருப்பி கேட்கிறார், நான் உன் மேல வைராக்கியமா இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பதற்காக, உன்னை கனப்படுத்துவதற்காக நான் உன்ன மேல வைராக்கியமா இருக்கிறேன். ஆனா உனக்கு என் மேல வைராக்கியம் இருக்கதா? இருக்கா? அப்படின்னா தாவீது சொல்றான், உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. தேவனுடைய வீடு என்பது எது? சபை. தேவனுடைய வீடு என்பது 1 கொரிந்தியர் 3:16 படி நீங்கள் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய சபை. இந்த சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இருக்கணும். என்னுடைய சபை, ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடம் தேவன் எனக்கு தந்திருக்கிற சபை, என்னுடைய போதகர், கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன் சபை, ஏன் சபை, ஏன் சபை? இந்த வைராக்கியம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கணும். தாவீது சொல்கிறான், தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை என்ன செய்தது? பட்சித்து போட்டது. என்னை பட்சித்து போட்டது. தோத்திரம். நாங்கள் அங்கே போன உடனே, அந்த சர்ச்சுக்கு என்ட்ரன்ஸ் ஆகின உடனே 2 பேர் எங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ளே எங்களை உட்கார வச்சாங்க. உட்கார வச்ச உடனே ஒரு பிரதர் வந்தார். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னாரு. பிரைஸ் லார்ட் சொன்ன உடனே அடுத்து அவர் உடனே ஒரு காரியம் சொன்னார், உங்களையும் பாஸ்டம்மாவையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னார். நான் கேட்டேன், எதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்க? இல்லை, எங்கள் சர்ச் ஆல்பத்தில் நாங்கள் வைப்பதற்காக. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், PA சிஸ்டம், ஃபோட்டோ, இந்த ரெக்கார்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும் கவனிக்கிறவர் இவர் தான் பாஸ்டர் அப்படின்னாரு. அவர்கிட்ட போய் அவரை கூப்பிட்டு ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லலை, அவருடைய வேலையை செஞ்சார். நான் சர்ச்சில் முன்னால் உட்காந்துருக்கிறேன். ஒரு தம்பி நல்ல டை கட்டிட்டு நல்ல அழகாக ஒரு கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு தம்பி வந்தான். கையில் ஒரு மைக்கை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டு, பாஸ்டர் இது உங்களுக்குரிய மைக்கு, இந்த மைக்கில் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னான். தோத்திரம். நான் பார்த்தேன், என்ன சிஸ்டம் பாருங்க, யாரும் சொல்லி கொடுக்கலங்க. ஏற்கனவே அவனுக்கு சொல்லப்பட்ட வேலையை அவன் சரியாக என்ன செய்கிறான்? செய்து கொண்டிருக்கிறான். அந்த சபையை குறித்து தான் வைராக்கியம். இது எங்களுடைய சபை, இது எங்களுடைய பாஸ்டர், இது எங்களுடைய போதகர் அம்மா. தோத்திரம். அவ்வளவு கனம். அப்போ நம்ம சபையை குறித்து நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு வைராக்கியம் இருக்கணும். என் சபை வளரணும், எங்க சபை வளரணும். தோத்திரம். எங்க சபையில் அநேக ஆத்துமாக்களை கத்த தரணும். இதுதான் நமக்குள்ள வேணுங்க. இது வேணும். இந்த வைராக்கியம் உனக்குள்ள இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. தோத்திரம். இன்னைக்கு சபைக்குள்ள எப்படி இருக்கு? நீங்க யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதே வசனம் தான் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 17. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம். பிரதர், தோத்திரம். உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம். இந்த வீடு எப்படி இருக்கு நமக்கு தெரியும். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நேர எருசலேமிலிருந்து தேவாலயத்துக்கு போனார். அங்கே புறாவை இருக்கிறவர்களெல்லாம் பார்த்தாரு, அடிச்சு நொறுக்கிட்டார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் பாருங்களேன். நீங்கள் 14ஆம் சோதரம் பிரதர், இப்போ ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 14, 15, 16 வசனத்தை வாசிங்க பிரதர். மெல்ல. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், புறாக்களாகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு. நல்லா பாருங்க. ஆண்டவர் தேவாலயத்துக்கு போறார். தேவாலயத்தில் போய், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதி இருக்க நீங்கள் இதை என்ன செய்தீர்களே? கள்ளர் குகை ஆக்கினீர்களே அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த தேவாலயம் நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் பழுதினீங்கன்னா இந்த புறா விற்கிறவர்கள் அப்படிதான் முடிக்கிறாரு.
ஆனா அந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துக்குள்ள நீங்க வருகிறீங்கன்னா அங்க 4 கூட்டம் இருக்கு. 4 கூட்டம். 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா 4 விதமான கூட்டத்தார். ஒரு கூட்டம் யாரு? சத்தமா சொல்லுங்க. ஆடு விக்கிறவங்க. 2வது கூட்டம் மாடு விக்கிறவன். 3வது கூட்டம் புறா விக்கிறவன். 4வது கூட்டம் காசுக்காரன். ஆமா, காசுக்காரன். அவன் என்ன செய்வான்? கலிலேயாவிலிருந்து வந்தா, யூதேயாவிலிருந்து வந்தா இங்க வந்தா பணம் செல்லாது. நாங்க மலேசியாவுக்கு போகும்போது சென்னையிலே நம்ம நாட்டு பணத்தை மாத்திட்டோம். அங்க உள்ள பணம் ஏகப்பட்ட சில்லறை காசு எல்லாம் 10 காசு 20 காசா கிடக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண சோத்திரம் மாத்திட்டு போனா தான் நம்ம அங்க போய் அவங்க காசுக்கு நம்ம என்ன செலவு பண்ண முடியும். அப்ப இந்த தேவாலயத்துல வருகிறவங்க என்ன பண்றாங்க? 4 கூட்டத்தார். ஒரு கூட்டம் பாத்தீங்கன்னா ஆடு விற்கிறவங்க. இந்த ஆடு பாருங்க, எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கும்? இந்த ஆடு எப்படி இருக்கும்? எப்படிங்க இருக்கும்? ரொம்ப அமைதியா இருக்கும்ல. வெள்ளாடை பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து நாத்தான் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இப்ப அந்த ஆட்டுக்குட்டி, பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இப்ப எங்க இருக்குது? தேவாலயத்துல. ஆடு விற்கிற கூட்டம். மார்க்கெட்ல தான் ஆடு விற்பான், மாடு விற்பான், புறா விற்பான். ஆனா தேவாலயத்துல புறா கபடட்ட உத்தம இஸ்ரவேலர். புறா எப்பவும் அழுதுகிட்டே இருக்கும், கூக்குரல் இட்டு கொண்டே இருக்கும். அதனுடைய கேரக்டர் அப்படி. சோ காசுக்காரன் என்றால் பணாசை பிடிச்சவன். இப்ப இவங்க எல்லாம் தேவாலயத்தில் இருக்கிறார். இப்ப இதை பார்த்துட்டு தான் கயிற்றினால் அவர் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்தி விட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு, பலகைன்னா கவிழ்த்து போட்டார்னா என்ன பலகையா இருக்கும்? கேட்கல. என்ன பலகை? இங்கே ஆடு விற்கப்படும், இங்கே மாடு கடைகளுக்கு ஒரு போர்டு வச்சிருக்கோம்ல, அப்படி கூட போர்டு இருக்குல்ல. இல்லை பலகைகள் பலகையில் கோழி விற்கப்படும், ஆடு விற்கப்படும், காசு மாற்றப்படும். மணி சேஞ்சஸ். ஏர்போர்ட் உள்ள போனீங்கன்னா மணி சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சிருக்கிறான், அங்கே போன மாற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஆண்டவர் பலகையெல்லாம் தோற்று போட்டார். புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், வியாபார வீடாக்காதீர்கள் என்று சொன்ன உடனே இப்ப சீசர்கள் சொல்றாங்க, உங்களுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதி இருக்கிறதே. அவருடைய சீசர்கள் என்ன செய்தார்கள்? அப்ப தேவ ஆலயம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்ப அந்த வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் யாருக்குள்ள வேணும்? உள்ள இருக்கிற உங்களுக்குள்ள வேணும். சபைக்குள்ள இருக்கிற உனக்குள்ள உன் சபையை குறித்த ஒரு வைராக்கியம் வேணும். உன் சபையை குறித்த வைராக்கியம், உன் போதகரை குறித்த வைராக்கியம். உன் போதகர் தான் உனக்கு எல்லாமே, உன் சபை தான் உனக்கு எல்லாமே. அப்போ தாவீது சொல்கிறான், தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னா எரிச்சிட்டு. அவ்வளவு வைராக்கியம் தேவனுடைய வீட்டை குறித்து. உன்னை பாதுகாக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பாதுகாக்கிறேன், ஆனா என் வீட்டை குறித்து உனக்கு என்ன இருக்கணும்? வைராக்கியம் இருக்கணும். இன்னைக்கு வைராக்கியம் இருந்தா, இன்னைக்கு வைராக்கியம் இருக்குது இல்ல, நம்ம அக்கா தங்கச்சி கூட பேசாம வைராக்கியம், பார்க்காம வைராக்கியம், என்ன இதெல்லாம் நிறைய வைராக்கியம் மனுஷனுக்குள்ள இருக்கு. ஆனா வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். நம்ம சபை எப்படி இருக்கு? நம்முடைய சபை எப்படி இருக்கு? நான் போயிட்டு வந்துட்டு நம்ம பார்த்தா நம்ம சபை ஒண்ணுமே இல்லை. அங்க போயிட்டு வந்ததுக்கு நம்முடைய சபை சொல்லுங்க, நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சபை பெருசா இருக்கு, நல்லா இருக்குன்னு. ஒன்றும் இல்லை. அங்க அந்த சபைகளை பார்த்தால் அவ்வளவு அருமையா இருக்கு. சின்ன இடம் தான். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அந்த ஒரு பாஸ்டர் கூட்டு போயிருந்தார், ஒரு கேர்சல் லீடர்ஸுக்கு டீச் பண்றதுக்காக. சபை இவ்வளவுதான் இருக்கும்.
இதோட கொஞ்சம் நீளம் இருக்கும், கொஞ்சம் அகலமா. நல்ல ஏசி எல்லாம் வச்சு அது உள்ளே போனாலே தேவ பிரசன்னத்தை உணர முடியுது. அங்கே தான் இப்போ ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்குது, அற்புத ஜெபம். ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அவர் சொன்னார், அவர் பல நாடு எங்களோட பேசிட்டு வரும்போது சொல்கிறார், போகாத நாடு இல்லை, நிறைய நாடுகளுக்கு போயிருக்கு. அந்த மாதிரி கூட வந்துட்டு போயிட்டார். ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது என்கிட்ட சொல்லும்போது சொல்கிறார், பாஸ்டர் நான் ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது சபைகளுக்கு போகும்போது அந்த சபையை பார்ப்பேன். இந்த சபைக்கும் நம்ம சபைக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, நம்ம சபைக்கும் இந்த சபைக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு நாமும் இந்த அளவு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் இதெல்லாம் மாற்றினேன் பாஸ்டர், இதெல்லாம் மாற்றினேன். ஏன்னா இது தேவனுடைய வீடு. அப்ப தேவனுடைய வீடு என்பது கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் தங்குகிறதான ஸ்தலம். அப்ப இந்த வீட்டை குறித்ததான ஒரு வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ள எப்பவும் இருக்கணும். என் சபை வளரணும், என் சபை என்ன செய்யணும், வளரணும். சபைக்கு இடம் வாங்கணும். சபைக்கு என்ன செய்யணும், இடம். அவன் பாஸ்டருக்கு இல்லைங்க இடம், எனக்கு இடம் வாங்க வேண்டாம். நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் வாங்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இதை செய்வாரா, நான் விசுவாசிக்கிறேன். கை வெறுமையா இருந்தாலும் நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்ட போறதில்லை, கர்த்தரே பலகணிகளை திறந்து தருவார். அந்த விசுவாசத்தில் தான் இன்னைக்கு நான் நிலைச்சு நின்றுகிட்டு இருக்கேன். எந்த மனுஷங்கிட்டையும் போய் நிற்க கூடாது. ஆண்டவரே நீர் தந்தால் நான் இடம் வாங்குவேன், நீர் தருவீர். எந்த மனுஷனுடைய உதவி அல்ல, பரத்திலிருந்து உம்மால உதவி அனுப்ப முடியும். அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு விசுவாசம் எனக்குள்ள இன்னும் மாறாததாய் ஆணித்தரமா இருக்கு. தோத்திரம். எல்லாரும் ஒரு பாஸ்டர் சென்னையில் போகும்போது என்கிட்ட சொன்னாரு, பாஸ்டர் நீங்க மலேசியாவுக்கு போறீங்க, உங்களுக்கு சொந்த இடம் இல்லையே, நீங்க போய் அந்த சபையில சொல்லுங்க பாஸ்டர், உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது உதவி செய்வார். நான் அவரை பார்த்து சொன்னேன், பாஸ்டர் நான் மலேசியாவுக்கு போகும்போது ஆண்டவர்கிட்ட நான் என் மனைவியும் ஒரு பொருத்தனை பண்ணி இருக்கிறோம். எக்காரணத்தை கொண்டும் அந்த தேசத்தில் போய் எங்கள் தேவையை சொல்ல மாட்டோம். எங்கள் தேவை, பொருளாதார தேவையை நாங்கள் ஒரு நாள் சொல்ல மாட்டோம். அதற்காக வந்தோம் என்று அவர்கள் நினைத்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்திற்காக வந்தோம், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினோம், போகிறோம். தோத்துறோம். அந்த பாஸ்டர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்பார், பாஸ்டர் உங்கள் கையில் பணம் இருக்கா, தேவைக்கு பணம் இருக்கா? நான் சொன்னேன், பாஸ்டர் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார், நாங்கள் கருதி தான் வந்திருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் என்னவா இருக்க மாட்டோம், சுமையாக இருக்கவே மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா, அவர்களும் நம்மை போல ஊழியக்காரர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பிள்ளையை நாம் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற இடத்துல தேவன் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, தோத்திரம். எனக்கு உதவி செய்த ஒரு பாஸ்டர், என் கூடவே எங்களுக்கு காரெல்லாம் ஓட்டிட்டு வந்தவர். ஏர்போர்ட்டில் ராத்திரி 12:30 மணிங்க, அவங்க டைமுக்கு 12:30 மணி. ஏர்போர்ட்டா இங்கேருந்து போன ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தூரம் போனால் தான் நாங்கள் போய் ஃப்ளைட்டு பிடிக்க முடியும். இங்கேருந்து இதுதான் என்ட்ரன்ஸு. எங்களை கொண்டு வந்து அவர் சொந்த காரில் விட்டுட்டு போகும்போது பாசமாக சொன்னாங்க, தான் அவருக்கு ஏதாவது ஒரு காணிக்கை நீங்கள் கொடுக்க தருங்க, அவருக்கு ஒரு காணிக்கை கொடுங்க. அவர் பாவம் நம்மோடு கூட நடந்த ஒரு ஊழியக்காரர் தான். உங்கள் வீட்டுக்கு போனோம், 4 பொம்பளை பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள். தோத்துறோம். அந்த பிள்ளைக்கு ஒரு பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை கொடுங்க. அவர், நான் பாஸ்டர் ஒரு சின்ன காணிக்கையை வச்சுக்கோங்க, எங்களால் ஏண்டதுன்னு அவர் இடத்த கேள்வி கேட்டார். எனக்கு விட உங்களுக்கு பணம் இருக்கிறதா? நீங்கள் போகிறதுக்கு நான் சொன்னேன், இந்தியா போயிட்டோன்னா கவலையே கிடையாது, ஃப்ளைட் ஏறிட்டோன்னா பிரச்சனையே இல்லை பாஸ்டர், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. தோத்திரம். கர்த்தர் கிருபையினால அந்த இடத்துல அந்த தெய்வ மனுஷனை கனப்படுத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் தேவையை சொல்லக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் மேலே இருக்கு, அங்கே இருந்து ஒத்தாசை வரும். இதைத்தான் நான் அந்த இடத்துல சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ சபை தேவனுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டது. தேவன் இந்த சபையை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் இந்த சபையை குறித்த ஒரு பெரிய நோக்கம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு பிசாசானவன் பல வழிகளில் தடை செய்து கொண்டிருக்கிறான், பல பிரச்சனைகளை கொண்டு வரான். ஆனாலும் கர்த்தருடைய சபையின் மேலே இருக்கிற வைராக்கியம் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கும் குறையல, அது மேலும் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நாள் வரும், ஒரு நாளில் தேவன் என் விசுவாசத்தை, உங்கள் விசுவாசத்தை, நீங்கள் சபையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை, வைராக்கியத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்ல தேவன்,
தாவீதை போல சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது. அதனால தான் தாவீது தன்னுடைய குமாரனாகி சாலமோன் தேவாலயத்தை கட்டுவதற்கு முன்பதாக நாளாகமத்தின் புத்தகம் கடைசி அதிகாரங்களிலே பார்க்கிறோம், அவன் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்து வைத்தான்? சேவகரித்து வைத்தான், சவதரித்து வைத்தான். எதற்காக? தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்ததான வாஞ்சை, தேவனுடைய ஆலயத்தின் மேல் இருந்ததான விருப்பம். எப்படி ஆயிலும் ஆலயம் கட்டப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். சபை வளரணும், சபை வளரணும். இதெல்லாம் ஆத்துமாக்கள் பாருங்க, இவ்வளவு இடம் காலி, பாஸ்டர் இல்லைன்னு போன வாரம் அதுக்கு முந்தின வாரமெல்லாம் நிறைய காலியாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். நாங்கள் அங்கே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பழைய டைம் எப்போ 11:30 முடியும், 11:40 ஃபோன் அடித்து பிள்ளைகள்கிட்ட கேட்டிருந்தோம், இன்னைக்கு ஆராதனைக்கு யார் வந்தா, யார் வரல, எப்படி இருந்துச்சு, எப்படி நடந்தது. தோத்திரம். ஏன் தெரியுமா? நாங்கள் அங்கே இருந்தாலும் எங்கள் ஜீவன் சபையின் மேலே தான் இருக்குது. அல்லேலூயா. ஸோ அந்த தேசத்தில் போய் நிறைய அந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். எங்களால் தைரியமாக சொல்ல முடியும். எங்களுக்கு தெரிந்த ஜெப குறிப்புகளை நாங்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் பல மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இந்த தேசத்தை ரட்சிங்க, அந்த தேசத்தில் இருக்கிற பல 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 பாஷக்காரர் இருக்கிறாங்க, தோத்திரம், அவங்களெல்லாம் ரட்சிக்க ஜெபம் பண்ணியிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை ஒரு இடத்திற்கு கொண்டு போனால் நோக்கம் இல்லாமல் இல்லை. ஆகவே தேவனுடைய சபையை குறித்த வைராக்கியம் உனக்குள்ள இருக்கட்டும். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் கர்த்தர் நம்ம மேல வைராக்கியம் வைத்திருக்கிறார். நாம் சபையின் மேல வைராக்கியம் வைப்போம். ஏனென்றால் இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இந்த காலவேளையில் ஆண்டவரே, எனக்கும் தேவனுடைய சபையை குறித்ததான ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் கேட்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தந்ததான இந்த வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கும்படி சால்வை என்கிற வைராக்கியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே, தோத்திரம். அது நம்மை பாதுகாப்பது மட்டுமல்ல, நம்மை கனப்படுத்த ஒன்றுவாய் சால்வை வைத்திருக்கிறாரு, தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் என்னை பாதுகாக்கிற கர்த்தர், என்னை பாதுகாக்கிற ஆண்டவர், என்னை பாதுகாத்து ஜீவனை சுகத்தை பலனை ஆண்டவர் நீர் தந்திருப்பதனுடைய ஒரே ஒரு நோக்கம் தேவ சபை. தேவ சபையிலே நான் அங்கத்தினராயிருக்கிறேன். என்ன இந்த சபையை குறித்த ஒரு வைராக்கியத்தை தாரும், ஒரு வாஞ்சையை தாரும். இந்த சபையில இன்னும் நான் ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்யணும். எனக்கு தந்திருக்கிற தாளந்துகளை, எனக்கு தேவன் தந்திருக்கிற திறமைகளை நான் கர்த்தருக்காய் பயன்படுத்தணுமே. நீர் எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்வீர்களா? கர்த்தருடைய கரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே சபையை குறித்த வைராக்கியத்தை எனக்கு தாரும். மற்றவங்க மேல இருக்கிற வைராக்கியத்தை எல்லாம் எடுத்து போடும். சபையை குறித்த வைராக்கியம், சபையை குறித்த வைராக்கியம். தேவனுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு. ஜெப வீட்டை குறித்ததான ஒரு நல்ல வைராக்கியம் எனக்குள்ள வரும். அந்த வைராக்கியத்தோடு கூட நான் தேவனுக்காய் எழும்பி நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருடைய கரத்தில் கேட்போமா? தேவன் நம்மை நடத்தவர் வல்லவர், தேவன் நம்மை நடத்தவர் வல்லவர். ஹல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். நீங்க கேட்டதையும் கேளாததையும் அதிகமாக உங்களுக்கு தருகிற ஆண்டவர். தேவ சபையை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்கிறார், சபையை குறித்ததான வைராக்கியம், சபையை குறித்ததான கவலை, சபையை குறித்த பாரம் என்னை நெருக்கி ஏவுதுன்னு சொல்றார். இன்னைக்கு உங்களுக்கு சபையை குறித்த பாரம் இருக்குமானா சபைக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுங்க. சபையில நடக்கிற பிரேயர்ல, ஆராதனைகளில் கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாரே. ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, கேட்டதை பார்க்கிலும்
கேளாததை அதிகமாக பெற்றவனா பெற்றவனா கேட்டதை சத்தமா பாடுங்க பார்க்கலாம். பெற்றவனா தயாளத்தின் உதாரணமா நீர் என் வாழ்வை மாற்றி விட்டீரே. தயாளத்தின் உதாரணமா என் வாழ்வை மாற்றி விட்டீரே. நீரே போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நீரே போதுமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழ்வதற்கு ஏமாற்றம் இல்லை. போதுமானவரே, என் தேவையிலோ அதிகமானவரே. அல்லேலூயா. என் தேவையிலோ அதிகமானவரே, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. ஆண்டவரே, உம்மை நம்பி வாழுகிற எனக்கு ஏமாற்றம் என்பதே இல்லை. உம்மை நம்பி வாழ்கிற எனக்கு ஏமாற்றம் இல்லை. ஆண்டவரே, நான் ஏமாந்து போகுவதில்லை. ஏனென்றால் ஆண்டவரே, நீர் என் மேல பாதுகாக்கிற உம்முடைய வைராக்கியம், நான் தேவனுடைய சபையின் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம், சபையின் மேல் மட்டுமல்ல உம்மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் என்னை மற்றவர்களுக்கு உண்பதாக கையேந்த விடுவதில்லை. ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உண்பதாக என்னை தலைகுனியும் விடுவதில்லை. என்னை தலை நிமிர பண்ணுகிற ஒரு கர்த்தர் இன்னும் ஜீவிக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரையிலும் ஆராதனையில் ஆண்டவர் எங்கள் மத்தியில் மகிமைப்பட்டீர், எங்களோடு பேசினீர். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆஜிபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஆசீர்வதியும். அவருடைய எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தியும். இம்மட்டும் நடத்தின தேவன் தொடர்ந்து வழி நடத்தும். பிரியாத நேசருடைய கரக்கூட இருக்கட்டும். ஆண்டவரே, நாளை ஒரு புதிய மாதம், 6வது மாதம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தின் மாதமாய் கர்த்தர் மாற்றும். 5 மாதங்கள் எங்களை நடத்தினவர் 6வது மாதத்திலும் எங்களை அற்புதமாய் நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.